வணக்கம். அறிமுக இயக்குனர் சுகன்குமார் இயக்கத்தில் சுனில்குமார் நடித்து வெளிவந்த 3ஆம் உலகப்போர் படத்தோட விமர்சனத்தோட வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் படம், நம்ம விஜயகாந்த் படம், இது மாதிரி நிறைய நம்ம தேசபக்தி மிகுந்த படங்களை நம்ம தமிழ் மக்கள் பார்த்து ரத்தத்திலே தேசபக்தி ஊழின ரத்தம். அந்த வகையில் ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு படத்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு புது இயக்குனர் ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணதுக்கு கண்டிப்பாக அவருக்கு பாராட்டியே ஆகலாம். படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். படத்தோட கதையில் அவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் பக்காவாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் ஒரு 2025 எப்படி இந்த வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார் இருக்கும். அது கண்டிப்பாக வெப்பன் வச்சு இருக்காது, அது ஒரு எக்கனாமியை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற எடுத்துக்கிட்ட ஒரு கான்செப்ட் பக்காவான கான்செப்ட். அவர் திரைக்கதை அமைத்திருக்கும் விதம் ஒரு நாடகத்தன்மையோடு இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே ஒரு பில்டிங்குள்ளே இன்டர்வல் வரைக்கும் ஓட்டுறாரு. அந்த ஒரு செட்டு ஒரே ஒரு ரூம்குள்ளே தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வர்றவன் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அப்படின்றான் இப்படின்றான். மொபைல் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக பின்னாடி பேக்ரவுண்டில் காலிங் இதெல்லாம் காமிக்குது. இதெல்லாம் இங்கிலீஷில் வர்ற அந்த நாடகங்கள்லேயே நிறைய இது மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு. இது மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதை வச்சு படத்தை ஃபுல்லாக காமிச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப லோ பட்ஜெட்டில் படத்தில் 3 பிளேஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. இன்னொன்று கொடைக்கானூரில் இந்த ரோஜா படம் மாதிரி மேலேருந்து அப்படியே இறங்கி வர்றது மாதிரி. ரோஜா படத்தில் அவர் இறங்கி ஓடி வருவார் இல்லையா, ஓடி வர்றப்ப உருண்டு வருவார் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துலேயும் அதே சேம் பிளேஸ் தான் நினைக்கிறேன். அந்த ஒரு பிளேஸ். அப்புறம் சப்மரைன்ஸ், அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்க அந்த கப்பலுக்குள்ளே ஒரு இது வச்சுருக்காங்க. அது அண்டர் கிரவுண்ட் கப்பலாக என்னென்னு தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி அந்த மேலே அந்த ஃப்ளைட் இதெல்லாம் பறக்கிறதெல்லாம் பொம்மை ஃப்ளைட் மாதிரி இருக்குது. வீடியோ கேமில் விளாடுவாங்க இல்லையா, அதை ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரியல. இது மாதிரி லோ பட்ஜெட் மூவியில் எடுத்ததுனால அவர் திரைக்கதையில் அவர் நினைச்சதை அவரால் கொடுக்க முடியல அப்படின்னு தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் இருந்தாலும் கடைசி ஒரு 30-20 நிமிடங்கள் இந்த ஹீரோ புதுசாக ஒருத்தர் பையன் நடிச்சிருக்கா. அப்படி அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தத்ரூபமாக நடிச்சிருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அப்படி அந்த சப்மரீனுக்குள்ளே அடி வாங்குறது, அதில் லாஸ்ட்டில் நடித்து ஒரு மாதிரி கையெல்லாம் ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு அப்படி இப்படி நடந்து போகிறப்போ நம்ம சேது படத்தில் நம்ம விக்ரமை பார்த்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடிச்சிருந்தார். அந்த விதத்தில் கண்டிப்பாக இயக்குனரை பாராட்டியாகலாம். ஒரு புதுசாக ஒரு நடிகரை தெளிவாக நடிக்க வச்சதில் இயக்குனரை பாராட்டலாம். மற்றபடி இந்த படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க. அகிலா கிஷோர்னு சொல்லி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க. பெரிய சீன்ஸ் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஹஸ்பண்டெல்லாம் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மூஞ்சியில் காற்றி இருக்க நடிப்பு அதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா ஒரு வீட்டுக்காரர் இறந்துட்டான், அந்த இதில் ஒரு பயங்கர சோகமாக காமிக்கணும் இல்லையா, அந்த சோகம் அவங்களால கொண்டு வர முடியலை. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவாக நடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மகன் இறந்துருப்பான், மருமகளை கூப்பிட்டு போகிறதுக்காக வேண்டி அவங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக வச்சுருக்கோங்க மூஞ்சில், அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. இது மாதிரி நிறைய இடங்கள் டைரக்டர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. மற்றபடி இந்த படம் பெரிய எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய படமா அப்படின்னா தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் பெரிய ஒர்த்தான எந்த விதமான ஒரு காட்சியும் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. லாஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்துக்காக வேண்டி எப்போயாச்சும் டிவியில் போடுறப்ப இல்லைன்னா நிறைய அந்த இப்போ ட்ரெண்டு கொட்டை ஹீரோ டாக்கீஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதில் வேணுமா நீங்கள் ஒரு தடவை போய் அந்த லாஸ்ட் 15 நிமிஷத்துக்காண்டி பாருங்கள். மற்றபடி ஒன்றும் கிடையாது. என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.